சல்மானுல் ஃபாரிஸியுடைய மக்பரா இப்ப பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீன்ல இருக்குது. சரி, 250 ஆண்டுகள் வாழ்ந்த இவர்கள் பெரிய ஒரு அற்புதமான ஒரு அறிவாளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இவங்களை பற்றி ஒரு குர்ஆன் ஆயத்தும் இருக்கு. நீங்க இஸ்லாத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ள என்றா, நீங்க புரிஞ்சு கொள்ள என்றா, இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வந்து அல்லாஹ் இஸ்லாத்தில் நிலைநாட்டுவான். யாருக்கு இறக்கப்பட்டுச்சு இந்த ஆயத்து? இவங்களுக்கு தான் இறக்கப்பட்டுச்சு. அல்லது இவங்களை பின்பற்றுகின்ற ஈரான், ஈராக்கு போன்ற யமன் போன்ற நாடுகளில் இஸ்லாம் பின்னால் வரணும் என்பதை அறிகுறியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை வச்சு சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, சிறிய ஈராக் நாட்டில் உள்ளவர்கள் அல்லது ஈரான் நாட்டில் உள்ளவர்கள் இந்த நாட்டிலே சந்திர மண்டலம் அல்லது வெள்ளி மண்டலம் வானுலகத்தில் கல்வி இருந்தாலும் அந்த கல்வியை கொண்டு வந்து விடுவார்கள். வானுலகத்தில் இல்ம இருந்தாலும் அந்த இல்மை தேடி கொண்டு வந்து விடுவார்கள் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் புகழ்ந்து சொல்லி இருக்கிறார். யாரை பத்தி சொன்னார்கள் சொன்னா பின்னால சொல்லப்படுது இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டுதான் இந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க தான் மாபெரும் அறிவாளியாக ஈராக் நாட்டிலே அந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு பல கிட்டத்தட்ட 5 மதகுருமாரிடத்துல இருந்திருக்கிறாங்க. ஈரான்ல பிறந்து அவங்க அப்பா ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி, அவர் அந்த நெருப்பு வணங்கி அந்த மதஸ்தானத்துக்கு லீடர், தலைவர், அவருக்கு பிறந்தவர்கள் தான் சல்மானுல் ஃபாரிஸி. அவங்க அதுக்கு பிடிப்பட இல்லை, அது சரியாக படையில, இந்த மார்க்கம் சீரானதல்ல, நல்லதல்ல என்று புரிஞ்சு வாப்பாவை விட்டு பிரிகிறாங்க. எப்படி பிரியாங்க தெரியுமா? நடந்து போறாங்க தோட்டத்துக்கு. போர்ணத்துல ஒரு மற்ற கிறிஸ்டிய நசாரா மதத்துடைய ஒரு மதஸ்தானத்தை காண்றாங்க. அதுக்குள்ள பூந்து பார்க்க அங்க ஆராதனை நடக்குது, அங்க அவங்களோட இது நடக்குது. இதுதான் சரி, அது சரியில்லை. அப்ப இதுல காலையில வார தோட்டத்துக்கு போட்டு வாப்பட பொய்ய சொல்லி போட்டு அதுல உட்கார்ந்து கொள்றது, அங்க நடக்கிற நிகழ்ச்சியில பங்கு பெற்றது. பின்னேரம் வீட்டுக்கு போறது. பாப்பா கேட்கிற எங்க போயிட்டு வரா? நான் தோட்டத்துல இருந்து வர்றேன். இவங்க தோட்டத்துக்கு போயிருக்கிறாங்க அந்த கிறிஸ்டிய மரபுரிடத்துல. இப்படி போய் கொஞ்ச நாள போல பாப்பாக்கு விலகிட்டு பார்த்தாங்க, இவர் சரிவார வாக்குல இல்ல, இவரை போட்டு கட்டி போட்டுற வீட்டுக்குள்ள. சங்கிலியால போட்டு கட்டி போட்டாரு பாப்பா. யாரு? சல்மானுல் ஃபாரிஸி வீட்டுல கட்டி போட்டாங்க. இவங்களுக்கு பிடிக்கும். ஆனா அங்க இருக்கிற மதகுருட்ட சொன்னாரு, யார் நல்லவர் மதகுரு எங்க இருக்குது கேட்டா, சிரியாவுக்கு போங்க, டமஸ்கஸ் போங்க, அங்க ஒரு சேர்ச் இருக்குது, அங்க ஒரு சேர்ச் இருக்குது, அங்க ஒரு பெரிய ஒரு புனிதமான உடம்பு இருக்குது, அங்க போனா நீங்க அவரை கண்டுகொள்ளலாம். சரி, அங்க இருந்து யாராவது வியாபார பிசினஸ் கூட்டம் வந்தா எனக்கு கொஞ்சம் அறிவிச்சிடுங்க, நான் சங்கிலியை உடைச்சு போட்டு வந்து சொன்னாங்க. அப்படியே நடந்துச்சு. சங்கிலியை உடைச்சு போட்டு சிரியாவுக்கு டமஸ்கஸ் போயிட்டாங்க. டமஸ்கஸ் போய் அங்க இருந்து ஒன்றின் பின்னாக 4 மதகுருவை சந்திக்கிறார்கள். 4வது மதகுரு மாபெரும் அற்புதமான இஞ்சில் வேதத்தை படித்தவர். அவர் சொன்னார், உனக்கு இங்கெல்லாம் சரிபடாதப்பா, நான் உண்மையை சொல்ற, நீ புரிஞ்சுக்கோ. இப்படி ஈச்சம் மரம் உள்ள ஒரு கிராமத்திற்கு அரேபியா சமுதாயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்திலிருந்து தூய்மையான ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல பிறப்பார். அவர் கடைசி நபியாக இருப்பார். அவர் மக்கத்திலே பிறப்பாரு. பிறந்துட்டு அந்த ஊரை விட்டு போட்டு இன்னும் ஒரு ஊருக்கு ஹிஜ்ரத் பண்ணுவாங்க. ஹிஜ்ரத் பண்ற ஊரு ஈச்சம் பழம், ஈச்சம் மரங்கள் நிறைந்த ஒரு ஊராக இருக்கும். அடையாளத்தை சொல்லிட்டு இன்னும் ஒரு முக்கியமான அடையாளத்தை சொன்னாங்க. அவரை நீ கண்டுட்டா அவரிடத்துல 3 விஷயத்தை படிச்சு கொள்ளலாம். பார்த்தா அந்த 3 விஷயத்தை நீ அவரிடத்துல கண்டுகொண்டா நீ நினைச்சுக்கோ, இவர் தான் இறுதி நபி, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருக்கு பின்னால் நபி. என்ன 3 விஷயம்? ஒன்று, சதக்காவை கொடுத்து பாரு, அவர் சதக்காவை ஏற்றுக்கொள்ள மாட்டார், சாப்பிட மாட்டார். 2, ஹதியாவை கொடு, அவர் ஏற்றுக்கொள்வாரு, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஏற்றுக்கொள்வாங்க. 3வது, அவருடைய முதுகுக்கு பின்னால் ஆத்தமுன் நபுவா, இறுதி நபி என்ற அடையாளம் இருக்கும். இந்த 3ஐயும் கண்டுகொண்டா அவர்தான் இறுதி நபி, அவரை ஈமான் கொண்டு நீ நல்வழிப்படி என்று சல்மானுல் ஃபாரிஸி அவர்களுக்கு அந்த மதகுரு சொல்லிக் கொடுத்தார். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். இப்ப கேள்விப்பட்டு சல்மானுல் ஃபாரிஸி கடைசியாக அரபு நாட்டிலிருந்து வருகின்ற வியாபார கூட்டத்தோடு டமஸ்கஸிலிருந்து சிரியாவிலிருந்து எப்படி ஒரு மாதிரி பேசி அவன் கடைசியாக அவர் வாழ்க்கையை தொழிற்செய்தி தான் சம்பாதிச்சிருக்கிறான் சல்மான் ஃபாரிஸி. கொஞ்சம் அவங்க கையில ஆடு மாடு இருந்துச்சு, ஒட்டகம். நாங்க அரபிய அந்த கூட்டத்துக்கு நான் இதெல்லாம் உங்களுக்கு தந்து போடுறேன், என்ன கொண்டு போய் மக்கத்துல விட்டுருங்க. சரி, வாழ்ந்து கூட்டிட்டு போ. அவங்க சொல்றாங்க சல்மான், அவங்க துறவு செஞ்சிட்டாங்க அரபிய சமுதாயம். ஹதீஸ்ல வருது, நான் சொல்ல இல்லை. என்னன்னா அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க, மக்கத்துல கொண்டு போய் விட, மக்கத்துக்கு கொண்டு வந்து ஒரு யஹூதிக்கு அடிமையாக விட்டு போட்டாங்க. பாவம் தானே, பேசின உடன்படிக்கைக்கு மாற்றம் தானே. என்ன கூட மக்கத்துல விடுங்க, விட்டுடணும்.
விடாம ஆட்டையும் வாங்கிட்டு மாட்டையும் வாங்கிட்டு ஒட்டகத்தையும் வாங்கி போட்டு அந்த அட்டையா பிசினஸ் கூட்டம் என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் ஒரு யகூதிக்கு அடிமையாக வித்து போட்டார். பாத்தீங்களா என்ன செஞ்ச வேலை? சல்மான் பாத்துலா சொல்றாங்க. சரி பரவாயில்லை, அவர் ஒரு யகூதி, அவர் வாங்கி என்ன கொண்டு போய் மதீனத்துல கொடுத்தார். அவர் மதீனா குறைதா வம்சத்தை சார்ந்த ஒரு யகூதி. அவருக்கு வேலை என்ன? ஈச்ச மரத்துக்கு தண்ணி ஊத்துறது, ஈச்ச மரத்துக்கு மேலே பழங்களை விற்கிறது, அது படர அந்த சாக்க கீழே விரிக்கிறது, மரங்களை வெட்டி விடுறது. இதுதான் சல்மானுல் பாசிலா கிடைச்ச வேலை. சல்மானுல் பாசிலா சொல்றாங்க, நான் பின்னால வந்து ஒரு மாய் மக்கத்துக்கு வந்து மக்கத்திலிருந்து மதீனத்துக்கு வந்துட்டேன். மதீனத்துக்கு வந்து இருக்கிற காலத்துலதான் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி குபாவுக்கு வந்து இருக்கிறாங்க. எங்க முதல்ல ரசூலுல்லாஹ் வந்து இறங்கிய இடம் மஸ்ஜித் குபா இப்ப இருக்குது. அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. என்ற செய்தி என்னுடைய காதிலே பட்ட பொழுது நான் ரசூலுல்லாஹ்வை பரிசோதிப்பதற்காக இவர்கள் இறுதி நபியா என்று பார்ப்பதற்கு அந்த மறுகுரு சொன்ன அடையாளம் மூணும் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக நான் குபாவுக்கு போகிறேன். இதோட சதக்காவோட போறேன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாளையத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா எமது வாழ்க்கையை சஹாபா தோழர்கள் ரசூலுல்லாஹை எவ்வாறு கண்ணியப்படுத்தினார்களோ, ரசூலுல்லாஹை எவ்வாறு சிறப்புப்படுத்தினார்களோ, அதுபோல நாங்கள் ரசூலுல்லாஹை சிறப்புப்படுத்தி அதிகமாக ஸலவாத்துகளை ஓதி இந்த மாதத்திலே ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல எல்லா மாதங்களிலும் ரசூலுல்லாஹை ஈடுபடுத்தக்கூடிய உம்மத்துகளாக வாழ்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்தருள்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை எங்கள் மீதும் எங்களுடைய தாய்க்குலம் சமுதாயம் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேயர்களே, கொள்கை 12 உசந்து டிவி உம்மு தவாயாவில் இருந்து இதுவரை அபீல் அவல் 4ஆம் நாள் சுமத்துல் முஹம்மதியா விளக்கு உரை கட்டீர்கள். வழங்கியவர் திரிபள்ளிவாசல் கத்தீப் உம்மு தவாயாவின் கலீஃபா கல்வத் ஷாதிரி மௌலவி அப்துல் ஹமீத் பஹ்ஜி அவர்கள்.